உன் நெருக்கடியா? யாருக்கும் நிச்சயம் இல்லடா, உன்னுடைய நிச்சயதார்த்தம். நான் வரமாட்டேன்னு சொல்லியப்பா, கொஞ்சம் லேட் ஆகும் தானே சொன்னேன். உன் மனசாச்சோட சொல்றா, யாரா நிச்சயதார்த்த கடைசி நேரத்தில் லொகேஷன் மாத்துவாங்களாடா? அருண் அங்கிள் ஏன் கோவப்படுறீங்க? அதான் அருண் வந்தாச்சுல்ல. நீ சும்மா இருமா. ஏண்டா, ஒரு நிச்சயதார்த்தத்தை பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு மாத்துறது சாதாரண விஷயமா? மண்டபம் ஏற்பாடு பண்ணும், டெக்கரேஷன் பண்ணும், கேட்டரிங் சர்வீஸ் சொல்லணும், எவ்வளவு வேலை இருக்கு. இந்த மண்டபம் இவ்வளவு ரெடியா இருக்குதுன்னா இந்த 4 மணி நேரத்துல நானும் உங்க அம்மா வருஷா எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் தெரியுமா? நீ ரொம்ப கூலா ஃபங்க்ஷனுக்கு லேட்டா வந்திருக்க. கெஸ்ட் எல்லாம் கூட முன்னாடியே வந்துட்டாங்கடா. அப்பா இப்படி எடுத்துக்கோங்களேன், பையன் வெளிநாட்டுல இருப்பான், இங்க நிச்சயம் ஏற்பாடு பண்ணுவாங்க, வரதுக்கு ஃபிளைட் முன்ன பின்ன லேட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி எடுத்துட்டு போங்களேன். நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நீயும் சரி, உன் தங்கச்சும் சரி, எல்லாமே உங்களுக்கு சாதாரண விஷயம் தான்டா. உங்களை நம்பி பெருசா ஏற்பாடுலாம் பண்ற மாதிரி என்ன சொல்லணும்? இப்ப வரைக்கும் உன் தங்கச்சி இன்னும் இங்க வரலடா. வந்த கெஸ்ட்ல என்னடா நினைப்பாங்க? அப்பா அதான் நான் வந்துட்டேனே, இனிமே யாரும் இதை நினைக்க மாட்டாங்க. இத பாரு, நானே போதுமான அளவுக்கு சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்கேன். அதை வச்சு நீங்க முன்னேறினா போதும். எப்ப பார்த்தாலும் 200 கோடி 300 கோடின்னு அலைஞ்சிட்டே இருக்காதரா, புரியுதா? புரியுதுப்பா. அங்கிள் அவரை எதுவும் சொல்லாதீங்க. என்கிட்ட எல்லாத்தையுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்காரு. அருணோட உட்பியா அவரோட ஒர்க் ப்ரெஷரை புரிஞ்சுக்கிறது என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். அம்மாடி, நீ அப்படி நினைக்கிறது உன்னுடைய பெருந்தன்மாமா. அதுக்காக அவன் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாதுல்ல. இப்ப பாரு, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு டென்ஷன். இவ அப்படி நெருக்கடி கொடுப்பான்னு பயந்துதான் காலையிலயும் உன் வீட்டுக்கு வந்து நிச்சயதார்த்தத்தை தள்ளி வைக்கலாம்னு கேட்க வந்தேன். ஏங்க, அதான் அவன் வந்துட்டான்ல, ஏன் இப்ப இந்த பேச்செல்லாம்? எல்லாரும் பாக்குறாங்கங்க. அப்பா அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிப்பா. லெட்ஸ் கோ டு தி ஃபங்க்ஷன். நான் உன்னையும் உன் தங்கச்சியும் மன்னிக்கவே மாட்டேன். போய் ரெடியா போ. தேங்க்யூப்பா. வர்ஷா, ஒரு 10 மினிட்ஸ் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். அம்மா, ரூம் எங்க? மேல போய் 2வது ரூம். இந்த வந்துடுறேன். சீக்கிரம் போ. நீ Hi. சரிங்க ஆண்டி. வாங்க வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ன வந்து டிராப் பண்றது, நீங்க என் கூட பேசுறது பழகிறது இதெல்லாம் உங்க அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் நீங்க எனக்காக வந்து உதவி பண்றீங்க. இத நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எங்க அம்மா பல சமயத்துல மனசு சங்கடப்படுற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் நீ உன் மனசுல வச்சுக்காம என் ஃபேமிலிக்கு நிறைய நல்லது பண்ணிருக்க. இன்னைக்கு நீ இல்லைன்னா இந்த பரிகார பூஜையவே நடத்தியிருக்க முடியாது. இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நாம நல்லதே செஞ்சுட்டு இருந்தா நம்மள எவ்வளவு வெறுக்கிறவங்களும் ஒரு கட்டத்துல நம்ம மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவாங்கன்னு என் அப்பா சொல்லுவாரு. அதத்தான் என் லைஃப்ல நான் பாலிசியா வச்சிருக்கேன். அது ஆண்டி விஷயத்திலயும் ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன். கண்டிப்பா நடக்கும். எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க தான். என்ன ஒண்ணு, இதுக்கு முன்னாடி எங்க மாமா பண்ணிட்டு போன விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு இப்படி இப்படி நடந்துக்கிறாங்க. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். சரி கதிர், நான் அம்மா கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். நான் வரேன். பாய். அம்மா ஏன் கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க? அங்க என்ன பொசிஷன்னே தெரியலையே. கோவமா இருக்காங்களா? இல்ல அப்பா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? இத்தனை நாள்ல அம்மா ஒரு நாள் கூட இப்படி போன் எடுத்து பதில் சொல்லாம இருந்ததே இல்லையே. இப்ப என்ன செய்யறது? அம்மா ஏமா போனே எடுக்க மாட்டேங்கிற? சிஸ்டர் ஒரு நிமிஷம். நான் அம்மா இல்ல, அண்ணன். பதட்டத்துல பேரை கூட பார்க்காம போன் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு, என்ன விஷயமா கால் பண்ண? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அங்க எல்லாரும் அவ்வளவு பெரிய டியூப்லைட்டா? ஒருவேளை இன்னும் அந்த விஷயம் அங்க ஓபன் ஆகவே இல்லையா? இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங். என்ன ஓபன் ஆகலங்கற? எதை இன்ட்ரெஸ்டிங்னு சொல்ற? எனக்கு புரியல. நான் மணிமங்கலத்திலே இல்ல. இங்க நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டேன். அது இன்னும் உங்களுக்கு தெரியாதா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏய் உளறாத. நான் இப்பதான் உன்னை பாத்துட்டு வரேன். நீ அங்க பெட்ல உட்கார்ந்து தூங்கிட்டு தான் இருந்த. ஹே, என்கிட்ட ஏதாவது ட்ரிக் பண்ண நினைக்கிறியா?
அட பைத்தியக்கார சிஸ்டர், நீ லூசுங்கிறது எனக்கு தெரியும். இவ்ளோ பெரிய லூசாவா இருப்ப? ஒரு அரை மணி நேரம் அந்த செட்டப் தாங்கினா போதும், அதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைச்சேன். பரவாயில்லையே, இப்போ வரைக்கும் தாங்குதே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏய் என்னடா ஒளர்ற? சிஸ்டர், நான் வளரல. ஐ அம் ஸ்பீக்கிங் த ட்ரூத். நான் அங்க இல்ல. நான் இப்போ இங்க நிச்சயதார்த்தத்துல இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் வர்ஷாவுக்கும் நிச்சயதார்த்தம். உங்களால நம்ப முடியலையா? என்ன? இருங்க, வீடியோ கால்ல வரேன். சிஸ்டர், இங்க பாருங்க, இதான் எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போற மண்டபம். எவ்வளவு கிராண்டா டெக்கரேட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஏய் அருண், நான் கூட பாருங்க பட்டு வேட்டி சட்டை சும்மா ஜம்முன்னு இருக்கேன். என்ன ஓகேவா? நினைச்சேன் அங்க உட்கார்ந்து இருந்த போஸ்ல ஏதோ தப்பு இருக்கேன்னு தோணுச்சு. This is my நிச்சயதார்த்த dress, sister. ஹே, நீ எப்படி அங்க இருந்து போன? அதுவும் எப்படி அதுக்குள்ள பெங்களூர் போன? சிஸ்டர், உங்களுக்கு குழந்தையில இருக்கும் போதே எனக்கு தெரியும். இதுல பிரச்சனை என்னன்னா, இன்னும் நீங்க குழந்தையாவே இருக்கீங்க. இந்த அருணை யாராலையும் அணை போட்டு தடுக்க முடியாது. ஏய், நீ நான் வர வரைக்கும் அங்க தானே இருந்த. நீ எப்படி அதுக்குள்ள பெங்களூர் போன? சிஸ்டர், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், கேட்டுக்கோ. நீ காலையில என்ன கோயில வச்சு லாக் பண்ணும் போதே இன்னைக்கு பெங்களூருக்கு போக முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, வேலையா வர்ஷாவை கரெக்ட் பண்ணி பெங்களூர்ல நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தத்தை சென்னைக்கு மாத்திட்டேன். அடுத்து தப்பிச்சு போலான்னு பார்த்தா நீங்க தான் ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்களே. அதனால ராஜசிங்கம் மாமாவுக்கு சரக்க ஊத்தி கொடுத்துட்டு அவரை மாட்டையாக்கிட்டேன். என் ரூம்ல ஆபீஸ் லேப்டாப்ல உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி உட்கார வச்சுட்டு தப்பிச்சு வந்துட்டேன். சென்னையில ஃபங்க்ஷனுங்கிறதால ஒரு 2 ஹவர்ஸ்ல நான் வந்து சேர்ந்துட்டேமா? எப்படி நம்ம ஐடியா?